என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் அதான். சரி மாவு அரைச்சிட்டு வாங்க, கடையை மூடிட போறாங்க. என்ன முறைக்கிறீங்க? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? பையனை காலையில ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். வேலைக்காரமா வரத்துக்குள்ள துவைச்ச துணி எது துவைக்காத துணி எதுன்னு பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். அவ வந்ததுக்கு அப்புறம் இதை சுத்தம் செய்ய அதை சுத்தம் செய்யன்னு பார்த்து பார்த்து சொல்லணும். நானு ஈவினிங் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனை டியூஷனுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். என்னமோ நான் ஏதோ வேலையே செய்யாத மாதிரி இங்க வந்து நின்று முறைக்க வேண்டியது. ஒரு 5 minutes பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சொல்றது ஒரு வேலை, அதையும் உடனே செய்யறது கிடையாது. சொல்லுமா. அப்பா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்சம் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நம்மளதையும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துட சொல்லேன். சரிம்மா, நான் வர சொல்றேன். ஏங்க, அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் மாவு அரைச்சிட்டு வந்து கொடுத்துருங்க. அப்பா இப்பதான் வேலையை விட்டு வந்தாராம். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஹலோ. பையனுக்கு இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபீஸ் தானே, ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி வை. இந்த மாதம் சம்பளத்தை எல்லாம் சும்மா தும்சம் பண்ணுறாதீங்க. பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது எதுனா ரொட்டேஷனுக்கு தேவைப்படும். கேட்குறேன். விடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, நாங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்கறதுனால வெளில சாப்பிட்றோம். நீங்கள் இதே ஊர் தானே, வீட்டிலேருந்து சாப்பிட எடுத்துகிட்டு வரலாம்ல. பையனுக்கு தினமும் இட்லியோ தோசையை ஊற்றி கொடுத்து அமுச்சு விட்டுடுறேன். உங்களுக்கு அதை ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட முடியுமா? ஒரே வீட்டில் இருந்துட்டு தனித்தனியாலாம் என்னால் சமைச்சிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பேசாமல் வெளியே சாப்பிட்டுக்கோங்க. அதுவா, எனக்கு சாப்பாடுனா கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அதனால தான் மதியானம் லஞ்ச்லாம் ஒரே இங்கே ஃபன் தான். அப்போ நைட்டு தடபுடலான விருந்து தான். எப்போ பார்த்தாலும் இதையே நோண்டி நிற்கிற. இதெல்லாம் விளையாட மாட்டியா? கண்ணை பாரு எப்படி உள்ளே போயிருக்கு. ஸ்கூலில் என்ன ஆச்சு? நல்லா தான் போச்சு. தம்பி வா, தூங்க போலாம். குட் நைட் பா. குட் நைட். அங்க பார்த்து ஷூட் பண்ணு. தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? ஏங்க, ஈவினிங் அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்கங்க. இருந்த பால்ல நாங்களே காஃபி போட்டு குடிச்சிட்டோம். சுத்தமா பாலே இல்லைங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். போய் கொஞ்சம் பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளோ தலைவலிக்குதுன்னா வெளியே குடிச்சிட்டு வர வேண்டியதானே? சும்மா இங்க வந்து முறைச்சிட்டு இருக்க வேண்டியது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம்னா அதுக்கும் விடுறது கிடையாது. காசு காசுங்க. சொல்லு மணி. ப்ரோ, மேனேஜர் கால் பண்ணாரு. ஏதோ ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்துருச்சு போல. இன்னைக்கு ஷார்ட் அவுட் பண்ணணுமா? நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் வெளில வந்துட்டேன். நீங்கள் லாகின் பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோ. சரி இரு, நான் லாகின் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நாங்க போய் தூங்க போறோம். தம்பி வா. நீ போ, நான் வரேன்.
ம். அப்பா இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, பை. லவ் ஆஃப் பண்ணுறேன். அப்போ நைட்டு தடபுடலான விருந்து தான். இது நல்லா இருக்குல்ல? ஏங்க, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கு வேணாமே ப்ளீஸ். நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம் போகலாமே. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே தான் வேலை. என்னமோ நீங்க மட்டும்தான் அவ்வளவு தூரம் ஐடில போய் வேலை பாக்குறேன்னு காமிச்சுக்கிறீங்களா? எப்ப பேசினாலும் வேண்டாம் விருப்பவே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், கடைசியா நம்ம 2 பேரும் எப்ப க்ளோஸா இருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஏய், உனக்கு புரியல. ஒரு மனுஷனோட எல்லா ஃபீலிங்கையும் சாவடிச்சிட்டு அதுக்கு மட்டும் உன் கூட வந்தா, ஒன்று என்னை ஒரு மேல் ப்ராஸ்டராக நானே கன்சிடர் பண்ணிட்டு வரணும், இல்லை உன்னை ஒரு ப்ராஸ்டராக நினச்சி தான் வரணும். அது ரெண்டுமே என்னால் முடியாது. யாருக்கு தெரியும், உண்மையாவே வெளியே அந்த மாதிரி பொண்ணு கூட போயிட்டு வந்துட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத ஜடம் மாதிரி உட்காந்துட்டு இருக்க போல. ஏய், என்னடி பேசுற? பாப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா அம்மா பாவம்ப்பா ப்ளீஸ் பா. அம்மா வேணும்ப்பா. அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா பாவம் இல்லையா நைனா? உன் ஒருத்தனுக்காக தான் இவ பண்றது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கு. இல்லைனா இவளை அப்படியே வா வந்து ஏய். கொல்லு கொல்லு. ஏய், உன்னை சீ. கல்யாணம் பண்ணிட்டு வந்தல, ஏய். கொண்டு கொண்டுன்றல. ப்ளீஸ் பா. அம்மா வேணும்ப்பா. அப்பா அப்பா வேணாம்ப்பா. உனக்கு என்ன இப்ப? நான் சாவணும் அவ்வளவுதானே? சந்தோஷமா இரு, நான் செத்துறேன். ஏய். நான் செத்துறேன். ஏய். நான் செத்துறேன். அம்மா வாமா போயிடலாம். ஜி, வெளில போயிட்டு வரலாமா? சொல்லுங்க சார். ஒரு பீஸ் லட்டு கொடுங்க. ஒன்று போதுமா? ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. இன்னொரு பீஸ் பார்சல் பண்ணிடுங்க. எனக்காப்பா? அம்மாக்கு. இப்போதானே உங்களுக்கு அம்மாக்கும் ஃபைட் நடந்துச்சு. நீங்க எனிமீஸ் தானே?